அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெஹான் சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரம்லானுடைய டே 3 உடைய ஷஹர் டு இஃப்தார் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைய சஹருக்கும் இஃப்தாருக்கும் நான் என்னெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சஹருக்கு நைட்லேருந்தே சமைக்க ஆரம்பிச்சிடுவோங்க. நான் தொழுகை முடிச்சுட்டு வந்த உடனே சமையல் வேலையை ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு தான் தொழுகைக்கே போவேன். ஏன்னா தொழுதுட்டு வந்ததுக்கு பிறகு நம்ம சமைக்கிறதுக்கு வீடியோ எடுக்க கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இன்றைய சஹருக்கு எனக்கு பெருசாக வேலை இல்லைங்க. நேற்று வச்ச சாம்பாரே கொஞ்சம் போல் இருக்குது. அதனால் அதோடு இன்றைக்கி தயிர் வச்சுட்டு ஒரு சைடிஷ் மட்டும் ரெடி பண்ணிடலான் இருக்கேன். அதுக்கு நுரையீரல் வாங்கி வச்சுருக்கீங்க. நுரையீரல் மிளகு கறி வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ரைஸ் ஆல்ரெடி நான் தொழுகை போகிறதுக்கு முன்னாடி அரிசி ஊற போட்டுட்டு போனதுனால வந்த உடனே ஃபஸ்ட்டு ரைஸை ஏற்றிட்டேங்க. ரைஸ் வேகிற நேரத்திலே நம்ம இந்த மிளகு கறி சட்டுன்னு செஞ்சிடலாம். ஒரு 1/4 ஹவர் கூட ஆகாதுங்க இந்த மிளகு கறி செய்கிறதுக்கு. இந்த நுரையீரல் மிளகு கறி நம்ம குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். அதுக்காக குக்கரை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சூடானதுக்கு பிறகு கொஞ்சம் போல் உளுந்தம்பருப்பு 2 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேங்க. இதோடு சின்ன வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இந்த அளவுக்கு ஆனதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். என்னுடைய ஸ்பூன் சின்ன ஸ்பூனு, அதனால் நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூனே போதும். இப்போ இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு தக்காளியெல்லாம் நம்ம அதிகமாக சேர்க்க தேவையில்லை. தக்காளி நமக்கு சீக்கிரமாக மசஞ்சு வர்றதுக்கு இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துடலாம். தக்காளி நமக்கு நல்லா மசஞ்சு வரட்டும். இதில் நம்ம பெரிய மசாலாவெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க. இதில் என்ன மசாலா சேர்க்குறோன்னா, நம்ம ரம்லான் ப்ரிப்ரேஷனில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா மிளகு கறி மசாலான்னு, அந்த மசாலா சேர்த்து தான் இந்த கறி ரெடி பண்ணுறேன். இதோடு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கு பிறகு சேர்த்துட்டு மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நுரையீரல் சுத்தம் பண்ணி வச்சுருந்ததை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நுரையீரல் நமக்கு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிடணுங்க. இல்லைனா நமக்கு அதனுடைய ஸ்மெல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்படி தான் நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நுரையீரல் கழுவுறதே ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் இல்லைங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். பட் ஆனால் அதை ஒழுங்காக செய்யலை அப்படின்னா அது நமக்கு உடம்புக்கு கெடுதல்னு சொல்லுவாங்க. நுரையீரல் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ற வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். நான் லாங் வீடியோவாக ரம்லானுக்கு பிறகு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். இப்போ நுரையீரல் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விடுங்க. இது வெந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நமக்கு இப்போ ரைஸுமே வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம வடித்து விட்டுடலாம். அதை வடித்து விட்டுட்டு இப்போ நமக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நுரையீரலை ஒரு முறை நல்லா கிளறி கொடுத்துட்டு இப்போ இதில் நம்ம மிளகு கறி மசாலா சேர்த்துக்கலாம். மிளகு கறி மசாலா நமக்கு எல்லா மசாலாவுமே சேர்த்துருக்கிறதுனால வேறு எதுவுமே பட்டை ஏலக்காய் தூளோ எதுவுமே இதில் சேர்க்க தேவையில்லை. இந்த மிளகு கறி மசாலா மட்டும் சேர்த்தாலே போதும். அது நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலாவோடு எல்லாமே கலந்து வர்ற அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த மிளகு கறி மசாலா. கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா ஒரு முறை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் எப்போவுமே இப்படி தான் செய்வீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். மசாலா சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு இப்போ உப்பு பத்தலைன்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கீங்க. நமக்கு நுரையீரலே நல்லா தண்ணி விட்டு வரும். அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லைனா மறுபடியும் நம்ம அடுப்பில் வச்சு சூடு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதை நல்லா கிளறி கொடுத்துட்டு கடைசியாக கொத்தமல்லி தலைகளை கொஞ்சம் போல் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கிளறி கொடுத்துட்டு இப்போ நம்ம மூடி போட்டு விசில் அடிக்க விட்டுடலாம். இது ஒரு 2லேருந்து ஒரு 3 விசில் அடிக்க விடுங்க. அடிச்சுட்டு நம்ம அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு பிறகு ப்ரெஷர் அடங்கினதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். ரைஸையுமே வடித்து விட்டுட்டேங்க. வடித்து விட்டுட்டு கிச்சனில் இருந்த பாத்திரம் எல்லாமே இப்போ யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாம் கழுவி போட்டுட்டேன்.
வேலைகள் பார்க்கும்போதே அப்பப்போ வந்து அதையுமே வந்து கையோட கழுவி போட்டுடுறது. இப்போ நமக்கு மிளகு கறி மசாலாவும் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. பாருங்கள், சூப்பராக நமக்கு சுருள சுருள இருக்குது. இதே நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா மறுபடியும் நம்ம அடுப்பில் வச்சு சூடு பண்ணி தண்ணி வற்ற விடுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, அது நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு முறை நல்லா கிளறி கொடுத்துட்டு மூடி போட்டு வச்சிடுறேன். அவ்வளவுதாங்க. இப்போ நமக்கு வேலைகள் எல்லாமே வந்து முடிஞ்சிச்சுங்க. சாதத்தையுமே வந்து ஹாட் பேக்கில் வந்து போட்டு வச்சுட்டேன். கிச்சனையுமே ஃபுல்லாக வந்து கவுண்டர் டாப் எல்லாமே சுத்தம் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளவுதான். இதோட வந்து நம்ம படுக்க போகிறோம். இதுக்கு பிறகு வந்து நம்ம சகர் நேரத்தில் தான் வந்து பார்க்குறோம். சகருக்கு வந்து எந்திரிச்சு வந்த உடனே ஒன்று ஒன்றா வந்து சூடு பண்ண வச்சுட்டீங்க. ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் வந்து அந்த அடுப்பில் வச்சுருக்கேன். இதோட மிளகு கறியுமே வந்து சூடு பண்ணிக்கிறேன். சாம்பார் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டுன்னு. நம்ம சகருக்கு மட்டும்தாங்க வந்து குழம்பு எடுத்துக்கிறோம். அதனால் வந்து நமக்கு ஒரு நாள் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது 2 நாளைக்கு வந்து நமக்கு குழம்பு வரும். அப்படி தாங்க வந்து நமக்கு சாம்பார் இன்றைக்கும் வந்திருக்கு. அதனால் இந்த சாம்பாருக்கு சைடிஷ் மட்டும் பண்ணால் போதும்ட்டு தாங்க வந்து இன்றைக்கி மிளகு கறி வந்து பண்ணியிருக்கேன். இப்போ இதோட வந்து நமக்கு நேற்று வச்ச ரைஸுமே முட்டை பொடி மாசுமே வந்து கொஞ்சம் போல் இருந்துச்சுங்க. அப்படியே வந்து இதையுமே சூடு காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். நான் இந்த மெத்தடில் தாங்க வந்து சூடு காட்டுவேன். இப்போ எல்லாமே சூடு பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து டேபிளுக்கு கொண்டு போயிடலாம். இப்போ டேபிளில் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டேங்க. இன்றைய சகருக்கு நமக்கு என்ன சாப்பாடுன்னு ஒரு முறை வந்து பார்த்துடலாம். சுட சுட வந்து ரைஸுங்க. ரைஸ் வந்து நமக்கு ஹாட் பேக்கில் போட்டு வச்சுருக்கிறதுனால ஆறிடும்ன்ற பயம்லாம் கிடையாதுங்க. நம்ம சகருக்கு எடுக்கும்போது கூட பார்த்திங்கன்னா வந்து நமக்கு லைட்டு சூடு எப்போவுமே வந்து இருக்குங்க. ஆறுன சோறாக வந்து இருக்காது. அதனால் எப்போவுமே வந்து ஹாட் பேக்கில் போட்டுருவேன். இதோடு வந்து நேற்று வச்சுருந்த சாம்பார் இருக்குங்க. இதோட இன்றைக்கி வந்து நுரையீரல் மிளகு கறி வந்து பண்ணியிருக்கோம். ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு முறை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அடுத்து வந்து நேற்று வச்சுருந்த ரைஸையும் சூடு பண்ணி வச்சுருக்கேன். முட்டை பொடி மாஸ் கொஞ்சம் போல் இருக்குது. இது நானும் என் ஹஸ்பண்டும் வந்து நிறந்து சாப்பிட்டுக்குருவோம். பிள்ளைங்களுக்கு பழசு கொடுக்க மாட்டேன். மேக்ஸிமம் நாங்கள் தான் வந்து சாப்பிடுவோம். இதோடு வந்து நமக்கு தயிர் இருக்குங்க. எப்போவுமே டெய்லியும் வந்து தயிர் கண்டிப்பாக இருக்கும் சகருக்கு. இதோடு வந்து வாழைப்பழமும் இருக்குங்க. இதோடு இன்றைக்கி வாழைப்பழம் முடிஞ்சிடும். இனி நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து வாங்கணும். இது தாங்க எங்களுக்கு இன்றைக்கி சகருக்கான சாப்பாடு. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே வந்து நிறைவாக இருந்துச்சுங்க. இப்போ எல்லாருமே வந்து எந்திரிச்சும் வந்துட்டாங்க. இப்போ நான் வந்து பிளேட்லேயும் சாப்பாடு எடுத்து வச்சுட்டேங்க. இதோடு வந்து நம்ம சாப்பிட்டுட்டு நியத்தை சொல்லிவிட்டு தொழுதுட்டு ஓதிட்டு படுத்துடுவோம். இதோடு வந்து நமக்கு ஷஹர் விலாக் வந்து முடியுதுங்க. இதோடு நம்ம இஃப்தாருக்கு தான் வந்து வேலைகள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி இஃப்தாருக்கு வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து பன்னீர் பீஸா வந்து ரெடி பண்ணலான் இருக்கேங்க. அதுக்காக வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதோடு வந்து இன்றைக்கி ஸ்ட்ராபெரி ஃபலூடா வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கீங்க. நேற்று வந்து நமக்கு க்ரீன் சட்னியுமே வந்து முடிஞ்சிருச்சுங்க. அதனால் வந்து புதினா இலைகளையும் வந்து ஆஞ்சி வச்சுருக்கேன். இப்போ அதுவுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த சைடு வந்து நமக்கு க்ரெஷ்ஷுக்கு வந்து ஆல்ரெடி பாலை சூடு பண்ணி நான் வந்து ஆற விட்டுருக்கேங்க. ஆறினதுக்கு பிறகு இதை ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபலூடாவுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அப்போ தான் வந்து இதை ஆறிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாக்கெட் பால் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. இந்த ஒரு பாக்கெட் பாலோட இந்த பாக்கெட்லேயே ஒரு பாக்கெட்டு வந்து தண்ணி பிடிச்சி அதையும் சேர்த்துக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பாலை வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம். பால் வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் சிம்மில் வச்சுடுங்க. இப்போ நமக்கு சிம்மில் இருந்துட்டு நான் அதுக்கு பிறகு தான் வந்து வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா நமக்கு பாலுடைய பச்சை வாசனையெல்லாம் போயிடணும். அதுக்காக தான் வந்து ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கிறது. இப்போ நம்ம வந்து ஃபலூடா மிக்ஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து பேக்கர்ஸ் பிராண்டில் ஸ்ட்ராபெரி ஃபலூடா வந்து மிக்ஸ் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கோங்க. பாக்கெட் ஃபுல்லாக வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. இந்த ஒரு பாக்கெட் வந்து கரெக்டாக இருக்கும் இதில். இப்போ இதில் எல்லாமே வந்து சேர்த்துட்டு கட்டி இல்லாதவாறு ஃபஸ்ட்டு வந்து நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிட்ட மாதிரி. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கண்டினியூஸாக சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா நமக்கு கீழே அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். நம்ம கலக்க கலக்க பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற சேமியா இது எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் வந்துடும். இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் வந்துடுச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு வந்து இதை கொஞ்சம் நேரம் கூல் டவுன் பண்ண விட்டுருங்க. ஒரு ஆறுனதுக்கு பிறகு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ இந்த சைடு வந்து நமக்கு க்ரீன் சட்னியுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சிடுறது தான். இப்போ நமக்கு அசர் டைமும் வந்துடுச்சுங்க. அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு தொழுக போயிட்டேன். தொழுது முடிச்சுட்டு வந்துட்டு இப்போ நான் கொஞ்சம் கூல் டவுன் ஆகிருந்துச்சுங்க இப்போ ஃபலூடா மிக்ஸு. அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. பட் ஆனால் நம்ம டைம் இல்லை. அதனால் நான் அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ பன்னீர் பீஸா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு வந்து 200 கிராம் அளவுக்கு பன்னீர் வந்து நான் க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பீஸா செய்கிறதுக்கு வந்து நான் பீஸா பேஸ்ன்னு வந்து நமக்கு இந்த மாதிரி கடைகளில் விற்குங்க. மாடர்ன் பிராண்டில் வந்து நான் வாங்கியிருக்கேன். அதில் வந்து நமக்கு 2 வந்து வரும். அதில் நம்ம 2 பீஸா செய்கிற மாதிரி.
இப்போ இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சீஸ் வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கீங்க. இன்றைக்கி வந்து சீஸ் வந்து நம்ம வந்து க்யூப் சீஸ் தாங்க வந்து துருவி எடுத்திருக்கேன். மொசரல்லா சீஸ் வந்து நோம்புக்கு முன்னாடி என் பசங்க அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு சொல்லி ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க. இப்போ எடுத்தால் அது கொஞ்சம் போல தான் இருந்துச்சு, அது பத்தாதுன்ட்டு தான் சரி நம்ம இதையே வந்து எடுத்துக்கலான்ட்டுன்னு நான் அதை எடுத்திருக்கேன். மொசரல்லா சீஸ் எடுத்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கின அந்த ஸ்டிக்கினஸ் வந்துருங்க, அது ஒன்று தான், மற்றபடி வந்து எந்த டேஸ்ட்டுமே டிஃப்ரென்ஸ் இருக்காது. இப்போ நான் வந்து ட்ரேயுமே வந்து அதுக்கு பட்டர் பேப்பர் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து பன்னீரை வந்து லைட்டாக வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு அதில் மசாலாலாம் எல்லாம் சாடுற மாதிரி லைட்டாக கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கிருவேன். இப்போ அதுக்கு வந்து ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பட்டர் வந்து சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் என்ன சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துட்டு கொஞ்சம் போல் இதில் உப்பு, கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சிக்கன் 65 மசாலா தூளெல்லாம் வந்து சேர்த்துருக்கீங்க. கொஞ்சம் இது வந்து நமக்கு அந்த மசாலாலாம் பிடிச்சி வர்ற மாதிரி இருக்கிறதுக்காக இப்போ மசாலா சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினாலே போதும், நமக்கு நல்லா வந்து மசாலா எல்லாமே அதில் பிடிச்சி வந்துடும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பீஸா பேஸ்ட் வந்து நம்ம ட்ரேயில் வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கலாங்க. பீஸா பேஸ்ட்டில் அப்படியே தான் வந்து எல்லாமே செய்வாங்க. பட் ஆனால் இதில் வந்து நான் கொஞ்சம் போல் வந்து பட்டர் வந்து நான் தடவிக்கிடுவேங்க. ஏன்னா பட்டர் தடவணும் அப்படின்னா இந்த பேஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப ஹார்ட் ஆகாது, நமக்கு ஹீட் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து இதில் பட்டர் வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி வச்சுருந்தேங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் பட்டர் சேர்த்துருக்கேன். அதுக்கு ஒரு ஸ்பூனு, இதுக்கு 1 ஸ்பூன் அந்த மாதிரி 2 பட்டர் சேர்த்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். 2 பேஸ்லேயுமே வந்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்திருக்கேங்க. நமக்கு கொஞ்சம் காஞ்சி போகாமல் நல்லா வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். கடையில் வாங்குறதை விட நம்ம வீட்டில் செய்கிறது உண்மையிலே ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் இதை ஃபீல் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு என் பசங்களுக்கும் சரி, நீங்கள் வெளியில் வாங்காதீங்கம்மா, கடையில் வாங்கினீங்கன்னா அதை விட நம்ம வீட்டில் செய்கிறது டேஸ்ட்டாகவே இருக்குமான்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். இப்போ இதில் வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு செஸ்வான் சட்னி வந்து சேர்த்துக்கிறேங்க. இது வந்து நமக்கு விங்ஸ் பிராண்டில் வந்து கிடைக்கும். ரொம்பவே வந்து இது சூப்பராக இருக்கும். காரம் ரொம்ப அதிகமாக இருக்காது. நான் வந்து ஒன்று வந்து நிறையா போட்டு சாஸ் போட்டு செஞ்சுருக்கேன். அதனால் எங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணுங்கிறதுக்காக, பசங்களுக்காக கொஞ்சம் காரம் கம்மியாக இன்னொரு பேஸில் வந்து கம்மியாக சேர்த்துருக்கீங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஈவனாக 2லையுமே வந்து சேர்த்துக்கலாம். நான் இதை வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன் 1ல் மட்டும் சேர்த்துருக்கீங்க, 1ல் சேர்க்கலைன்னு நீங்கள் கேட்டக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் வந்து இதை நான் சொல்லிக்கிறேன். இப்போ செஸ்வான் சட்னி வந்து நம்ம சேர்த்துடணும் இல்லைங்களா, அது ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே துருவின சீஸை வந்து கொஞ்சம் போல் வந்து சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா கீழேயும் சேர்க்க போகிறோம், மேலேயும் சேர்க்க போகிறோம். டபுளாக சேர்க்கும்போது வந்து நமக்கு டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். இப்போ இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை வந்து சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து குடமிளகா, வெங்காயம், தக்காளி தாங்க வந்து கட் பண்ணியிருக்கேன். இதிலே நீங்கள் வந்து கார்ன் இருக்குது அப்படின்னா அதை கூட லைட்டாக வந்து வேக வச்சுட்டு நம்ம இது மாதிரி வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். என்கிட்ட இப்போ கார்ன் இல்லைங்க, அதனால் நான் வந்து சேர்த்துக்கல. இப்போ ஃபுல்லாக 2லையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நம்ம வந்து கடையில் வாங்குறதுல இவ்வளோ வெஜிடபிள்ஸ் போட்டு கொடுப்பாங்களான்னு தெரியல. பட் நான் பிள்ளைங்களுக்கு செய்யும்போது நல்லாவே எல்லாமே வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், பன்னீராக இருக்கட்டும் ஃபுல்லாகவே வந்து ஸ்டஃப் பண்ணிடுவேங்க. அதாவது பீஸா பேஸ்ட் கம்மியாக இருக்கும், நம்ம வச்சுருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா அது வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். என் பிள்ளைங்களே சொல்லுவாங்க, இந்த அளவுக்குலாம் கடையில் யாருமே வச்சு கொடுக்க மாட்டாங்கம்மா, அந்தளவுக்கு நீங்கள் நிறைய ஸ்டஃப் பண்ணிடுறீங்கம்பாங்க. அதே மாதிரியே பிள்ளைங்களுக்கு பிடிச்சது என்னென்னா, நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்குறது இவ்வளோ ஸ்டஃபிங் இல்லாதனால அதை சாப்பிட்ட திருப்தியே வராது. பட் ஆனால் நீங்கள் வீட்டில் பண்ணி கொடுக்கும்போது எனக்கு சாப்பிட்ட திருப்தி வருதுமா, ஒரு பீஸ் சாப்பிட்டாலே வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும், எப்போவுமே வந்து டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரியே இருக்கும் அப்படின்ட்டுருவாங்க. பெரும்பாலும் நான் வந்து பீஸா வந்து கடையிலலாம் வாங்க மாட்டேங்க, நானே பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேன். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து சேர்த்துட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருந்தா பன்னீர் எல்லாமே வந்து சேர்த்துட்டு அதுக்கு மேலே நிறைய வந்து சீஸ் போட்டிருக்கீங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம அப்படியே ரெடி பண்ணி வச்சிடலாம். நம்ம நோன்பு திறக்கிறதுக்கு 10 மினிட்ஸ் முன்னாடி மட்டும் ஹீட் பண்ணால் போதும். நான் அப்படியே பேஸ் ரெடி பண்ணி தனியாக வச்சுட்டேங்க. இந்த சைடு வந்து நம்ம உளுந்த வடையும் மசால் வடையும் போட்டுக்கிறேன். இது வந்து நமக்கு பழைய மாவு தான், இது இன்றைக்கி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து அதை மட்டும் நான் செய்கிறேன். இன்றைக்கி ஃப்ரைட் ஐட்டம் வேணாம் அப்படின்ட்டு தாங்க வந்து ஃபஸ்ட்டு இதை மட்டும் தான் செய்யணுன்ற பிளான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா மறுபடியும் நமக்கு ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்ற மாதிரி தான் வந்துச்சு. அது என்னங்கிறத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ நமக்கு வந்து பீஸா பேஸ்ட் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிட்டோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஓடிஜியில் தாங்க வந்து நம்ம ஹீட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓடிஜி நம்ம வீட்டில் இருக்கிறதுனால, சப்போஸ் உங்கள் வீட்டில் ஓடிஜி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு நம்ம பழைய வீட்டில் இருக்கிற பழைய கடாயில் கூட வந்து உள்ளே ஏதாவது ஒரு பரன் மாதிரி வந்து வச்சுட்டு ஒரு தட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த பேஸ் வச்சு நல்லா மூடிட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அந்த
சீஸ் வந்து நமக்கு மெல்ட் ஆகிற அளவுக்கு நேரம் மட்டும்தாங்க. நமக்கு இதை பார்த்துக்கிட்டே இருந்தாலே தெரியும் சீஸ் மெல்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம எடுத்துடலாம். நமக்கு சூப்பராக வந்து பன்னீர் பீஸா வந்து ரெடி ஆகிடும். இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இனிமேல் கடையில் பீஸாவே வந்து வாங்க மாட்டீங்க. இப்போ வந்து நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுட்டீங்க. நம்ம இப்போ வந்து நம்ம பிளாக் கரண்ட் க்ரஷ் வந்து ரெடி பண்ணிடலாம். பிளாக் கரண்ட் க்ரஷ் வந்து நமக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குங்க. இது ஆல்ரெடி வந்து நான் வந்து குடிச்சிருக்கோம், போட ரம்லான்லேயே வாங்கி நம்ம குடிச்சிருக்கோம். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து நமக்கு நல்லா மில்க் ஷேக் மாதிரி நம்ம நல்லா க்ரீமியாகவே வந்து இருக்குங்க. வழக்கம் போல் இதில் வந்து ஒரு 3 கரண்டி அளவுக்கு வந்து எடுத்துக்கிறேன். எந்த க்ரஷை எடுத்தாலும் ஒரு 4 டம்ளர் அளவுக்கு வரணும்னா ஒரு 3 கரண்டி எடுத்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம பால் வந்து கூல் பண்ணி வச்சுருக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு. அதுலேருந்து நான் வந்து பால் வந்து 1/2 லிட்டர் பால் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம பவுடர் சுகர் வந்து சேர்த்துக்க போகிறோம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. மேக்ஸிமம் சுகர் சேர்க்காமலே கூட வந்து செய்யலாம். அதிலே வந்து நமக்கு கொஞ்சம் இருக்கும். பட் பத்தலை அப்படின்னா பிள்ளைங்களுக்காக நான் வந்து கொஞ்சம் போல் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் பல்ஸ் மோடில் நல்லா டிக்குன்னு அடித்து எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் வந்துடுங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்பவே நல்லா க்ரீமியாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க வந்து செஞ்சேன். அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு பாலை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டேன். என் சின்ன பையன் வந்து கொஞ்சமாகவே எனக்கு தாங்க மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டேன். இந்த பிளாக் கரண்ட் ஃப்ளேவர் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நமக்கு ஃபலூடாவுமே வந்து நல்லா செட் ஆகி வந்துடுச்சுங்க. ஸ்ட்ராபெரி ஃபலூடா ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும். நல்லா வாசமனமாக இருந்துச்சுங்க. எடுத்து வெளியில் வைக்கும்போதே ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்பவே வந்து டேஸ்ட்டுமே பக்காவாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இதை நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து நமக்கு ப்ரிப்ரேஷன் வீடியோவிலே கேட்டிருந்தாங்க இந்த ரெசிபியெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு. அவங்களுக்காகவே நம்ம டெய்லி வந்து நம்மளால் என்ன செய்வோமோ அதை அப்படியே வந்து டெய்லி வீடியோவாக வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. கண்டிப்பாக வந்து இது வரைக்கும் நீங்கள் பார்க்காதவங்களா இருக்கீங்கன்னா தொடர்ந்து பார்த்து நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் சாப்பிட்ற அளவுக்கு வந்து நம்ம இஃப்தாருக்கு எடுத்து வைக்கிறதுக்காக 4 பவுலில் வந்து எடுத்து வச்சுருக்கீங்க. இப்போ இதை வந்து நம்ம டேபிளில் கொண்டு போய் வச்சிடலாம். அடுத்து நமக்கு டைமு ஆகிடுச்சிங்க. அதனால் வந்து ஓடிஜி ஆல்ரெடி நான் வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இதில் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அதனால் உள்ளே வச்சுட்டேங்க. சீஸ் மெல்ட் ஆனோன்னு நம்ம எடுத்துக்கலாம்ட்டுன்னு பாருங்கள். நமக்கு சூப்பராக வந்து மெல்ட் ஆகிடுச்சு. பட் ஆனால் இதுக்கு மேலே நமக்கு டைம் இல்லை. அதனால் இப்போ என்னால் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்க முடியல. இன்ஷால்லா வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கட் பண்ணி காமிப்பேங்க. நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் அப்படியே டேபிளில் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டேன். இன்றைக்கி நம்ம இஃப்தாருக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோங்கிறத ஒரு முறை பார்த்துடலாம். வழக்கம் போல் வந்து பள்ளிவாசல்லேருந்து வாங்கிட்டு வந்த நோம்பு கஞ்சி வந்து எடுத்து வச்சுருக்கீங்க. அடுத்து சிக்கன் சமோசாவும் சிக்கன் ரோலும் என் ஹஸ்பண்ட் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஈவினிங்கே வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க நான் இன்றைக்கி வாங்கிட்டு வரேன்ப்பான்ட்டுன்னு. அதனால் வந்து நான் எதுவுமே செய்யலை. அதனால் வந்து இன்றைக்கி பீஸாவும் இருக்கிறதுனால உளுந்த வடை மட்டும் போட்டால் போதுன்னு தாங்க வீட்டில் இருந்த மாவு வச்சு இன்றைக்கி இருக்கிறத முடிச்சிட்டேன். அடுத்து வந்து பிளாக் கரண்டில் வந்து க்ரஷ் வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க. அடுத்து சர்பத்து வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் வந்து போட்டுக்கிட்டேன். பிள்ளைங்க வந்து இதெல்லாம் இருக்கிறதுனால வேணான்ட்டாங்க. அடுத்து வந்து ஸ்ட்ராபெரி ஃபலூடா வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க. அடுத்து வந்து பன்னீர் பீஸா ரொம்பவே வந்து சூப்பராக வந்துருந்துச்சுங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. நிறையா வெஜிடபிள்ஸ் போட்டு பன்னீர் போட்டு ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான வந்து பீஸானே சொல்லலாம். ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதோடு வந்து க்ரீன் சட்னியும் நோம்பு திறக்கிறதுக்கு பேரிச்சம்பழமும் எடுத்து வச்சுருக்கீங்க. இது தாங்க இன்றைய இஃப்தாருக்கு நம்ம வீட்டில் செஞ்சது. அல்ஹம்துலில்லாஹ் இந்த இஃப்தார் வந்து ரொம்பவே வந்து நிறைவாக இருந்துச்சுங்க. நீங்கள் இஃப்தாருக்கு என்னென்னலாம் செஞ்சுருங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நோன்பு திறக்கிற நேரமும் வரப்போகுதுங்க. இதோட வந்து நம்ம திக்ரு ஓத போகிறோம். அதுக்கு பிறகு வந்து துவாக்கள் கேட்டுட்டு நம்ம நோன்பு திறக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதோடு இந்த விளாக் வந்து முடியுதுங்க. இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் புது சஹரன் இஃப்தார் ரெசிபியோடு நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.